நீங்கள் நல்லா தியானம் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா எந்த இடத்துக்குள்ளேயுமே நீங்கள் கருப்பாட இருக்க வேண்டியதில்லை. நீங்களாகவே இருக்க முடியும். ஒரு இடத்துக்குள்ளே என்னன்னா இந்த தியானம் என்ன பண்ணி கொடுக்குன்னா பல பேரை உங்களையே மறக்க வச்சிரும். உதாரணத்துக்கு நீங்கள் வச்சுக்கோங்க, நான் பயிற்சி காலத்தில் இருக்கிறேன், கிராமங்களில் இருக்கிறேன். அப்போ நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என் மேலே இருக்கிற கவனத்தையும் மறந்துடுவாங்க. நான் ஒரு கேரக்டர் இருக்கன்னே மறந்துடுவாங்கங்க. எங்கள் வீட்டிலேயே சொல்கிறேன், என் மிஸ்ஸஸ் எல்லாம் என்னை மறந்துடுவாங்க. ஏன்னா என்னுடைய முழு டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லாதப்போ தவம் பண்ணுறதான். தவம் பண்ணிக்கிட்டே இருந்தால் சாமியார் ஆயிடுவார் அப்படி இப்படின்னு டார்ச்சல் தானே இருக்கும். அந்த மாதிரி நினப்பு இருந்தால் தானே என்னை பேசுவாங்க. அந்த நினப்பையே உருவாக்காமல், அவங்க எண்ணத்தை உருவாக்காமல் இந்த பிரபஞ்சம் தடுத்து ஆட்கொண்டு வச்சுருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கொண்டு போக மாட்டாங்க. குறைந்தபட்சம் 7 மணி நேரம் 6 மணி நேரம் தவம் பண்ணுவேன். அந்த தவம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் தான் இருக்கும், ஓப்பனில் இருக்கும். ஆறோட கரை, ஆற்றோட நடுவில், கோயிலோட மரம். ஒரு நாளைக்கு கிராமத்தில் 300 பேர் 400 பேர் விவசாயத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, வருவாங்க. என்ன ஒருத்தன் மட்டும் கண்ணை மூடிட்டு உட்காந்துரு, யாரும் கண்ணை மூடிட்டு உட்கார மாட்டாங்க. கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க ஒரே ஆள் நான் மட்டும் தான் அங்கே உட்காந்துருப்பேன். வேறு யாரும் கண்ணை மூடிட்டு உட்காந்தாவே பாவம், யாருமே கண்ணை மூடிட்டு உட்கார மாட்டாங்க. ஆனால் யார் மைண்ட்லையும் நான் பட மாட்டேன். அதுதான் மேஜிக், அதுதான் தவம். அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே நான் காலியாயிருப்பேன். இந்த பயிற்சி காலத்தில் காப்பாற்றப்படுறது அதுதான். அப்போ நல்ல தியானத்தை பண்ணால் அந்த குருங்கிறது, அந்த சூட்சமங்கிறது என்ன பண்ணுன்னா யார் கண்ணிலையும் பட விடாது. தெரிஞ்சால் கூட உங்களை வேறு மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. 10 வாரத்தை பேசுகிறவங்க, ஓ நீங்கள் ஏதோ கொஞ்சம் வேலையாக இருப்பீங்க, நான் வரேன் அப்படின்னு போயிடுவாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பில் பயிற்சியை செய்ய முடியலை. கேட்டால் வீட்டில் தடை இருக்குது. பயிற்சி காலத்தில் செஞ்சதுனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அப்போ அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுச்சுன்னா பிரபஞ்சம் சுற்றி இருக்கிற ஆட்களை என்கிட்ட அண்டை விடாமல் பார்த்துக்குச்சு. சில நபர்கள் வந்தால் அந்த தியானம் பண்ண முடியாது. பெரிய தியானத்தை எப்படி பண்ண முடியும்? மணிக்கணக்காக பண்ணுற தியானம் திடீர்னு எனக்குள்ள ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது 25 நிமிஷம் 1 மணி நேரம் 2 hours எல்லாம் தனிமைப்படுத்திட்டு உட்காந்துக்கான்னு எனக்குள்ள உள் உணர்வு சொல்லும். அப்போ உட்காரும்போது யாராவது தப்புன்னு மண்டையில் 2 தட்டி என்ன எப்போ பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அது அவ்வளோதான். திருப்பி அதை உருவாக்க முடியாது. அது இதாயிரும். அந்த அலைவரிசை இருக்குல்ல. ஏன்னா எல்லாம் நரம்பு, ஒரு நரம்போட ஒரு நரம்பு இப்படி சேர்றதுக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். உடம்புல சின்ன சேக்கானுச்சுன்னா பிரிஞ்சிடும். திருப்பி அதை உருவாக்குறதுக்கு பிரபஞ்சமாக என்ன ஆகுன்னா கால நேரம் திருப்பி இன்னொரு காலம் உருவாக்கணும்.